Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. இன்றைக்கி சேனலில் நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச கொத்து ரொட்டி. இதை ஆரோக்கியமாக அண்ட் ஈஸியாக எப்படி வீட்டிலே செஞ்சுக்கிற அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி பார்க்க முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் நியூ அப்டேட்ஸை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலும். இப்போ நான் முதலாவதாக ரொட்டி செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு ஆட்டா மாவு எடுத்துக்கிறேன். ஆட்டா மா அப்படின்னா ஸ்ரீலங்காவில் பேக்கெட்ஸில் கிடைக்கும். இதுதான் ரியல் கோதுமை மா. இப்போ நாங்கள் கோதுமை அப்படின்ட்டு சொல்கிறது மைதா மாவுக்கு, அந்த வெள்ளை கலர் மாவு. நான் அதுலேயும் அரை கப் சேர்க்குறேன். ரெண்டும் கலந்து தான் நான் இன்றைக்கி இந்த ரொட்டி செய்ய போகிறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா ஆட்டா மட்டும் ஒரு கப் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைண்டா மைதா மட்டும் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். மைதா மட்டும் வச்சு செய்கிறேன்டா சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஆட்டா மட்டும் வச்சு பண்ணுறேன்டா நான் இப்போ செய்கிற மாதிரியே செய்யலும். பட் மைதாக்கு மட்டும் நான் சில டிப்ஸ் நான் சொல்லித்தரேன். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரெசிப்பியை நீங்கள் மைதா ஒரு கப் மைதா மட்டும் வச்சு பண்ணுறேன்டா எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, அந்த ஒரு கரண்டி எண்ணெய் நீங்கள் லேசாக சூடு பண்ணி சேர்க்கணும். இப்போ நான் தண்ணி சேர்ப்பேன். அந்த தண்ணியையும் நீங்கள் லேசாக சூடு பண்ணி தான் மைதா மட்டும் யூஸ் பண்ணுறேன்டா சேர்க்கணும். ஆட்டா மட்டும் யூஸ் பண்ணுறீங்கண்டா பிரச்சனையே இல்லை. இப்போ நான் செய்கிற மாதிரியே உங்களுக்கு செய்யலும். இப்போ ஒரு குட்டி மெசேஜ் ஒன்று உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னண்டா ஸ்ரீலங்காவில் எந்த அளவு தூரத்துக்கு இந்த மைதா பாவை நீக்குதுண்டா, அந்த மைதாவை தான் நாங்கள் கோதுமை மாவு அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்களோட சாப்பாட்டில் முக்கால்வாசி பங்கு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், ரொட்டி, இடியாப்பம் கூட நாங்கள் பண்ணுறோம் அதை அவிச்சு அப்படி. ஸோ இந்த மைதாவோட பாவனை அவ்வளோ அதிகமாகிக்குது. இந்த மைதா எப்படி வருதுண்டா, உண்மையான கோதுமையோட தோலை பல கெமிக்கல்ஸ் போட்டு அரைச்சி வெறும் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒட்டுறதுக்கு பயன்படுத்தி வந்த அந்த மாவை தான் இப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மைதா யூஸ் பண்ணுறது எங்களுக்கு சரில்லை அப்படின்ட்டு சில நேரங்களில் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஸ்ரீலங்கன்ஸ் எங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மைதா எங்கேருந்து வருது, அது நல்ல சாப்பிட இல்லையா அப்படின்னு கூட தெரியா. ஸோ கட்டாயம் இந்த மைதாவோட பாவனையை நீங்கள் இயன்ற வர குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஆட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டா மாவு பார்த்தண்டா விலை மைதாவை விட கொஞ்சம் தான் அதிகமாகிக்கும். ஸோ உங்களோட குடும்பத்துக்கு இனி வார அந்த ஜெனரேஷனுக்கு நல்லதே கொடுங்க. நீங்கள் எப்போவாச்சும் மட்டும் மைதா யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது அதோட ஆட்டா மாவு அந்த மாதிரி கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பேச்சு வாக்கில் அவங்களோட தண்ணி எவ்வளோ ஊற்றினேன் அப்படின்னு சொல்ல மறந்துருச்சு எனக்கு. நான் இன்றைக்கி தண்ணி 85 மில்லிலிட்டர் அளவு சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் என்னோடய மாக்கலவையாக கலந்து எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற மாவோட தன்மையை பொறுத்து அந்த தண்ணி அளவு கொஞ்சம் வித்தியாசப்படையிலும். ஸோ இப்போ நான் காட்டுற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மிச்சம் இறுக்கமாகவும் மீக்கப்படாது, அதே நேரம் லூஸாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வர வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க. இதை மாதிரி பிசைஞ்சு காயாமிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் தடவி 30 நிமிஷம் இதை நல்லா ஊற விட்டுறணும். முப்பது நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தேன்டா இந்த மா நல்லா ஊறி சாஃப்டாகிக்கும். நான் இன்றைக்கி செஞ்ச இந்த அளவில் 5 உருண்டைகள் 5 போல்ஸ் சமனாக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். போல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ரொட்டி நல்லா அழகாக வரும். அப்போ இப்படி நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் உருட்டிக்கோங்க.
இப்போ இதை வச்சு நாங்கள் சப்பாத்தி எப்படி பண்ணுவோமோ அதை மாதிரி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதே ரெசிபி தான் சப்பாத்தி, இது சப்பாத்தி தான். ஸோ நீங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணுறேன்டா இதே மெத்தட் செஞ்சீங்கண்டா நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு கிடைக்கும். நாங்கள் இப்போ சப்பாத்தி பண்ணுறப்போ வந்துட்டு இப்படி திருப்பி திருப்பி போட்டு பண்ணினா ஷேப் வந்துட்டு அழகாக வரும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு நல்லா சாஃப்டாக ரொட்டி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். ஒட்டிச்சிண்டா கொஞ்சம் தடவிக்கோங்க. தடவி இதை மிச்சம் மெல்லிசாவும் உருட்டக்கூடாது, அதே நேரம் தடிப்பமாகவும் ஈக்கக்கூடாது. இப்போ இப்படி நல்லா தட்டி விட்டுறணும். அப்போ அந்த நாங்கள் போட்டோமா ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இல்லா போயிடும். பேனை மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு ரொட்டியை போட்டுருங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி அந்த பொங்க ஆரம்பிக்கும் போது பரட்டி போட்டுறணும். திருப்பவும் ரொட்டி இப்படி பொங்க ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு மற்ற பக்கத்துக்கு திருப்பவும் பரட்டி போட்டுறணும். போட்ட உடனேவே சப்பாத்தி வந்துட்டு நல்லா பொங்கி வந்துடும். இப்படி நல்லா பொங்கினாதான் உங்களோட சப்பாத்தி ஆகட்டும் அப்படி நீங்கள் செய்கிறண்டா இந்த ரொட்டி வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். ஸோ ஃபுல்லாகவே இப்படி பொங்கணும். பொங்கின பிறகு உங்களுக்கு எடுத்து வச்சிடலும். இதை மாதிரி எல்லா ரொட்டியையும் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரொட்டியை 2 2ஆவோ 3 3ஆவோ உங்களுக்கு ஈஸியாக எப்படி உங்களுக்கு ஈஸியோ இப்படி மடித்து இப்படி மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ எழுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிட்டேன்டா கொத்து ரொட்டி வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ நாங்கள் இதை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த கொத்து ரொட்டி செய்கிறதுக்கு ஒரு தாச்சில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கோழி பொரிச்ச எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா உங்களோட குக்கிங் ஆயிலே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுள்ளுக்கு நான் 2 முட்டை மீடியம் சைஸில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அப்போ வந்துட்டு இந்த முட்டை பிலால் வாசம் வந்து கொத்துல வராது. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவு மாதிரி சேர்த்துக்கிறேன். என்ற கிரேவியெல்லாம் சேர்க்கும்போது உப்பு வந்துட்டு சரியாக வரும். மிளகுத்தூளும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கட்டர் தூளும் வந்துட்டு உங்களோட விருப்பம் மாதிரி சேர்த்துக்கலும். நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லீக்ஸ் இப்போ நான் காட்டுற மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு நிறைய போட்டால் விருப்பம், சில பேருக்கு விருப்பம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. கேரட்டும் அப்படியே நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ரைஸுக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் கட் பண்ணணும். அதுலேயும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துட்டங்கண்டா புளி வந்துட்டு போதுமைக்கும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். ரைஸுக்கு நாங்கள் இப்படி போட மாட்டோம். ரைஸ் ஆட் பண்ண பிறகு தான் வெஜிடபிள்ஸ் போடுவோம். ஆனால் கொத்துக்கு வந்து கொஞ்சம் இப்படி வதக்கி விட்டுட்டு தான் நாங்கள் ரொட்டி சேர்க்கணும். இப்போ லேசாக இப்படி கொஞ்சம் அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு வாரத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் வந்துட்டு ஆப்ஷனல், உங்கள்கிட்ட ஈந்தான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலும். வெங்காயம் ஒரு துண்டை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இதுக்குள்ளே மீடியம் சைஸில் 2 பொரிச்ச கோழி துண்டு வந்து இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்.
எப்படி இந்த கோழி பொரிச்ச அப்படின்ட்டு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த ரைஸ் வீடியோவில் ஈக்குது. உங்களுக்கு வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ கட்டாயம் நீங்கள் கோழி ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் தேவையில்ல. உங்களுக்கு விருப்பமே இல்லைண்டா நீங்கள் சிக்கன் கிரேவி மட்டும் சேர்த்தாலே நல்லா இருக்கும். இப்போ சிக்கனை போட்டு ஒரு வாட்டி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த ரொட்டியை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ளேமை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தாண்டா லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் ஏற்கனவே சமைச்சு வச்சிருந்த சிக்கன் கிரேவி ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் கிரேவி கொத்துக்கு சேர்த்தா தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். உங்கள்கிட்ட பீஃப் கிரேவி இறைச்சி கறிக்கிறேன்டா அதை கூட உங்களுக்கு சேர்த்துக்கலும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்துட்டு நிறைய இருந்தால் விருப்பம், சில பேருக்கு அந்த உற்ற மாதிரி இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அப்படி சேர்த்துக்கலும். ஃப்ளேமை நல்லா லோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிரேவி சேர்த்து இப்படி நல்லா கொத்தி விட்டுறணும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்ல மணமைக்கும். ரொம்ப இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட போகிறோம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். எங்களோட ஆரோக்கியமான அண்ட் சூப்பரான கொத்து வீட்டிலே நாங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் இதை டொமேட்டோ சோஸ், தக்காளி சோஸ், அதோட சிக்கன் கிரேவி இல்லாட்டி பீஃப் கிரேவி என்ன சரி ஒரு கிரேவி கூட சர்வ் பண்ணினா கடையில் வாங்குகிற கொத்துக்கும் இதுக்கும் உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. ஸோ ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க. அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.